ஹலோ, வெல்கம் டு மார்னிவஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மைண்டுக்கும் பாடிக்கும் உள்ள கனெக்ஷன் பத்தி தான் பேச போறோம். நம்மளோட யூடியூப் ஜேர்னி எதை பத்தி இருக்க போகுதுன்னா, செல்ஃப் கேர், பர்சனல் டெவலப்மெண்ட் இதை பத்தி தான் இருக்க போகுது. ஸோ ஆர்ட் ஆஃப் லிவிங், நம்ம மைண்ட், பாடி, சோல் இது மூணையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி அலைன் பண்ணி ஹாப்பியா, ஹெல்த்தியா, பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் வாழலாம், அதை பத்தி தான் நம்மளோட பாட்காஸ்ட் சீரிஸ் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு அதுல எஸ்பெஷலி மைண்டுக்கும் பாடிக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, ஏன் நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆனா அது பாடியில ரியாக்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்ல பேச போறோம். ஸோ அதுக்கு we have Ritika ma'am here. So she is psychologist, also the founder of SteadyGo. Hi ma'am. Hi. How are you? Good. I'm good. Okay. So இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை மேம் கூட பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேம் உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தினா ஒட்டா ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன் அந்த மாதிரி கேட்டா எப்படி சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் 2016 ஸ்டார்ட் SteadyGo. ஓகே. SteadyGo ஸ்டார்ட் பண்ணி ஐ வாஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர். ஸோ அப்படிதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அப்பெல்லாம் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ப்ராபப்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கார்பரேட்லயும் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் மேம் வந்து நிறைய காலேஜஸ்ல சிவகாசிலேயே வந்து SFR காலேஜ், அப்புறம் லைன் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ்லயும் வந்து நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, டாக் தெரப்பி கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. எஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணதுக்கு அப்புறம் வாட் ஹேப்பன் இஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல நம்ம ட்ரைனிஸ் வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பிகினிங்ல புரியல எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க நம்மகிட்ட அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஓகே ஓகே அப்படின்னு லிசன் மட்டும் தான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங், சம் சொல்யூஷன்ஸ் ஆர் சம்திங் ஃப்ரம் மீ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த டைம்ல தான் எஸ் ஏதோ நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஐ டிட் MSc கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி. ஸோ அது முடிச்சுட்டு ப்ரொஃபஷனலி அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு 2 to 3 years, it's been 3 years. இந்த 3 years-ஆ ஒரு சைக்காட்ரிஸ்ட வந்து கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்டா சிவகாசியில இருக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் a short intro about me. ஓகே ஓகே. ஸோ ஆல்சோ வந்து இவங்க ஒண்டர்ஃபுல் மாம், அதுக்கப்புறம் ஒண்டர்ஃபுல் ஒய்ஃப். ஸோ இவங்க வந்து இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேரிட் உமன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அவங்களோட பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் அவ்வளோ அழகா வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் கண்டிப்பா அந்த பேலன்ஸ் இருந்தாதான் அது பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏன் மைண்டை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும், பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும், அதுக்கு மைண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ், மைண்ட் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கறதா மெயின் பாயிண்ட். சோ நம்ம நிறைய விஷயம் வந்து எப்படி சொல்றது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா கூட பாக்கலாமா? ஓகே. எஸ். எல்லாரோட ஆக்டிவிட்டி செய்ய ரெடியா இருக்கீங்களா? எஸ் எவ்ரிவன். எஸ். இது என்னன்னா ஒரு 2 minutes, ஒரு 30 seconds டைம் கொடுக்குறேன். நீங்க இந்த ரூம்ல சுத்தி பாருங்க, மேல பாருங்க, கீழே பாருங்க, ரைட்ல பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, எல்லா சைடும் பாருங்க. உங்களுக்கு எத்தனை ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட்ஸ் கண்ணுக்கு தெரியுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எஸ். வியூவர்ஸ், நீங்களும் எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல என்ன கலர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்களும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாத்துட்டீங்களா எல்லாருமே? வியூவர்ஸ், குட். எஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு 2 minutes கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்களா? எஸ். இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, நம்ம இவ்வளவு ஒரு 30 seconds முன்னாடி ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, நீங்க திரும்பி எல்லா பக்கமும் சுத்தி பாத்தீங்களா, எத்தனை ரெட் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம்? ஹேண்ட்ஸ் அவுட்டு, விரல் விட்டு கவுண்ட் கூட பண்ணலாம் நம்ம எத்தனை எல்லாம் பார்த்தோன்னு. ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இல்லை மேம். ஏன்னா ப்ளூ தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். வியூவர்ஸ்க்கும் இதுதான் மோஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணை திறந்துக்கலாம். எஸ். நம்ம மைண்ட் எதை பார்க்கணும்னு நினைக்குதோ அதை மட்டும் தான் மைண்ட் பார்க்கும். இதுதான் மைண்டுக்கும் பாடிக்கும் உள்ள கனெக்ஷன். மைண்ட்ல ஒண்ணு நினைச்சோம் அதை நம்ம கண்ணு பார்க்கும். நம்ம கண்ணு நினைக்கிறத நம்ம மைண்ட் பார்க்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ மைண்ட் அண்ட் பாடி இட்ஸ் இன்டர்லாக். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க மேம். சோ நானுமே வந்து கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ப்ளூ கலர் சோஃபா, ப்ளூ கலர் பேக் கேஸ், ஸோ இதுதான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ரெட் கலர் பத்தி நான் ஃபோக்கஸே பண்ணல. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை தான் நம்ம பாடி ஃபோக்கஸ் பண்ணுவோம், பாடி ரியாக்ட் ஆகும்ன்றது சூப்பராக ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா மேம், ஹவு எமோஷன்ஸ் அஃபெக்ட் த பாடி? ஓகே, சூப்பர்.
ஆக்சுவலி நீங்க எமோஷன்ஸ் சொன்னனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இன் சைக்காலஜி பார்த்தா எமோஷன்ஸ் தான். த எமோஷன்ஸ் டீல்ஸ் மேஜர் ரோல் இன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஒவ்வொரு 7 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நமக்கு எமோஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபப்லி சேஞ்ச் ஆகும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்மா உங்ககிட்ட, நம்ம நல்லா கேஷுவலா பேசிட்டு இருக்கோம். யாரோ அங்க இருந்து உள்ள இருந்து வர்றாங்க, வந்துட்டு கதவை டப்புன்னு திறந்தோடனே நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு நமக்கு கோவம் வரும். கரெக்டா? ஆமா. பட் தென் அந்த நம்ம நார்மல் கான்வர்சேஷன்ல அப்ப எமோஷன் அப்ப எப்படி இருக்குன்னா, நார்மலா இருக்கிறப்போ ஒரு ஹாப்பி, ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் எமோஷனோட நான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா. டக்குன்னு கதவை திறந்த உடனே எமோஷன் மாறுது. அது மாறுறதுக்கு இட் டேக்ஸ் 7 செகண்ட்ஸ் ஆஃப் டைம். ஓகே. எஸ். ஸோ அந்த 7 செகண்ட்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா அந்த எமோஷனை வந்து எனக்கு அந்த கோவம் வராது. 7 செகண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஓகே, நான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எஸ், நம்ம ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம், பட் தென் அங்க வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது இங்க எதுக்கு வர்றாங்கன்னு. ஸோ ஒரு 7 செகண்ட்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணனா அதே சிச்சுவேஷனை கொஞ்சம் கதவு நாக் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு நான் பேசிருப்பேன். இல்லைன்னா நாக் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு எமோஷன் வந்திருக்கும். ஸோ controlling that 7 seconds of emotion is very very important. ஒருவேளை அந்த 7 seconds ஓகே ஆகிடுச்சுன்னா we will be good. So அந்த emotions how we are handling. Yes, அந்த எமோஷன் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் எமோஷன் ஹேண்டில் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்படி கிடையாது. ஆக்சுவலி நம்ம எல்லாம் we are very good in handling emotions. இந்த 7 seconds we are handling is just like that. நம்ம அம்மா திட்டுறாங்க, இப்பெல்லாம் என்ன நினைச்சிட்டு போறோம்? இந்த கதில வாங்கிட்டு அந்த கதில போவோம், ரொம்ப அசால்ட்டா போறோம். கரெக்டா? நம்ம பாஸ் திட்டுறப்போம் அப்படிதான், திட்டட்டும் என்ன, அப்புறம் நம்ம பாஸ் சரியாயிருவாரு, இல்ல அப்புறம் பாத்துக்கலாம், இப்படியே போறோம். இது எல்லாம் ஆகும்னா இப்படி நம்ம ரொம்பவும் இருக்க முடியாது. இதெல்லாம் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிக்கிறோம், நம்ம மனசுல ஸ்டோர் ஆகிட்டு இதுதான் ஸ்டோர்ட் எமோஷன்ஸ் will give physical problems, somatic problems அப்படின்னு சொல்லுவோம். நாங்க we used to say that somatic problems அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிசிக்கலா நமக்கு மைண்ட்ல உள்ள ப்ராப்ளம் அப்படி நமக்கு பிசிக்கலா வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு நிறைய ப்ராப்ளமேட்டிக் காட்டும். அப்பதான் இந்த நிறைய ஒவ்வொரு விஷயமா நிறைய சிம்டம்ஸ் தெரியும். ஆமா, நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்களே வந்து அதை வந்து என்ன சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. சில நேரத்துக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா மறுநாள் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியர் இருக்கும், ஒரு மாதிரி அடிவேர் கலங்குற மாதிரி. யங்ஸ்டரா இருந்தா யாராவது பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்கும். சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பாடி வந்து ரியாக்ட் ஆகுது இல்லையா? சோ அது வந்து நீங்க சொன்னீங்க. சோ நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோம் அது வந்து கண்டிப்பா பாடியில ரியாக்ட் ஆகுது. கண்டிப்பா. அது 7 செகண்ட்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், பட் ஹவு லாங் we can கண்ட்ரோல் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஓகே ஓகே மேம். சோ இந்த மாதிரி வந்து பேஷண்ட் உங்களுக்கு வந்து வருவாங்க, இவங்களுக்கு வந்து இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசும்போதே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க. சோ நிறைய பாய்ஸ்மே வந்து வீட்டுல கேர்ள்ஸ் கூட அழுதுருவாங்க, கத்திடுவாங்க, கோவப்பட்டுருவாங்க. பாய்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அதை சப்ரஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் வந்து எமோஷன்ஸ் காட்டவே மாட்டாங்க, அழமாட்டாங்க. நம்மளோட சொசைட்டியுமே வந்து பாய்ஸ்லாம் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எல்லாருக்குள்ளயுமே அந்த ஸ்டோர்ட் எமோஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி வெளியில கொண்டு வரலாம்? எஸ், ஆக்சுவலி நத்திங் இஸ் ராங். நம்ம அழணுங்கிறது அழுதா தப்பு கிடையாது. ஏன் நம்ம அழ மாட்டிக்கிறோம்? எஸ், கேர்ள்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம்னு சொல்றதை விட இட்ஸ் த நேச்சர் ஆஃப் கேர்ள்ஸ். அவங்க சைக்காலஜி அப்படிதான். எப்பவுமே பேசிடணும், ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா சொல்லிடணும். ஸ்கூலுக்கு போய் வேமா ஃப்ரெண்ட்ட போய் நேற்று அந்த சீரியல் பார்த்தேன், இப்படி பார்த்தேன் சொல்லிடணும். அம்மாக்கு தினமும் காலையில பொண்ணுக்கு போன் போட்டு கூட, இல்ல பொண்ணு அம்மாவுக்கு போன் போட்டு கூட, காலைல எந்திரிச்சேமா, பால் இப்படியாச்சுமா அப்படியாச்சுமா, we are expressing that already. அதனாலதான் இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பாருங்களேன், நம்ம மென்னுக்கு தான் அதிகமா கார்டியாக் அரெஸ்டோ இல்ல ஒரு ஹார்ட் அட்டாக்கோ வருது. இது எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்டோர்ட் எமோஷன்ஸ் தான். மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்டோர்ட் எமோஷனாலதான் வருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கூட இருக்கு. ஏன்னா மென் அப்படியே உள்ள வச்சுக்கிறாங்க, ரொம்ப வருஷமா உள்ள வச்சுட்டு திடீர்னு ஒன் ஃபைன் டே நமக்கு திடீர்னு தெரியும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அப்ப தோணும் நல்லா தானே இருந்தாங்க, பட் அவங்க நல்லா இல்ல, நிறைய விஷயத்த சொல்லல, why they are doing like this அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வரல. பட் அது கொஞ்சம் காமன், ஒரு ஜென்ரலைஸ் ஆகும். எல்லாருமே பேசலாம், மென்னும் அழலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா ஜென்ரலைஸ் ஆகணும். நத்திங் இஸ் ராங், அழுதா தப்பு இல்லையே. கண்டிப்பா.
சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டோர்ட் எமோஷன்ஸ்ன்றது வந்து எப்படின்னா, நான் இதை எப்படி பாக்குறேன்னா, கடலுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பொருள் போட்டோம்னா அது உள்ள போயிட்டு மறுபடியும் ஒரு நாள் வந்து சுனாமியா வரும். சோ அந்த மாதிரிதான் வந்து நமக்குள்ள சப்ரஸ் பண்ணி அது ஒரு நாள் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது அது வந்து ரொம்ப பெரிய கான்சிக்வன்சஸ் வரும். அதனால சோ அப்பப்போ வந்து ரியாக்ட் ஆகிக்கிறது வந்து பெட்டர்னு நீங்க சொல்றீங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சோ நம்மளோட மைண்ட் வந்து எப்படி ஹீல் பண்ணலாம், அண்ட் எஸ்பெஷலி நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட பேசிருப்பீங்க, அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க காதுல. சோ நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எஸ், ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் உண்மைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களோட நெகட்டிவ் எமோஷன் தான் எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த பிளேஸ்ல நமக்கு நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் இருந்திருக்கும். பட் வாட் ஐ வில் டூ இஸ் ஆரா கிளின்சிங். ஒவ்வொரு செஷன் முடிஞ்சோடனே மோஸ்ட் ப்ராபப்லி ஐ யூஸ் டு கிளின்ஸ். ஆரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரான்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. வியூவர்ஸ்க்கு நான் சொல்றேன். சோ நம்ம வந்து நீங்க கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு உங்களோட 2 ஹேண்ட்ஸ் வந்து இப்படி வச்சுக்கோங்க. சோ வச்சுட்டு இத அப்படியே வந்து ஹேண்ட்ஸ் பக்கத்துல அப்படியே கொண்டு வாங்க மெதுவா. இதுக்கு நம்ம கண்ணை மூடி இருக்கணும்னா அப்பதான் நம்ம சென்ஸ் பண்ணுவோம். அதுக்காக அப்படியே ஒரு புல் வரும், அப்படியே லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் ஆகும். சோ ஒரு எனர்ஜி, கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி இருக்கதான் செய்யுது. சோ அதே மாதிரிதான் நமக்கு நம்மள சுத்தியும் வந்து ஒரு ஆரா இருக்கதான் செய்யுது. சோ அந்த பாசிட்டிவ் ஆரா சொல்லுவாங்க. ஆரா இன்னும் நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்கம்மா. இன்னும் இது வந்து இந்த நம்ம படத்துல எல்லாம் பாத்துருக்கோம்ல, கேலண்டர்ல எல்லாம் நம்ம ஒரு புத்தருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம், எஸ், நம்ம ஒரு ஜீசஸ்க்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம், இதெல்லாம் இருக்கிறதுல இதுதான் ஆரான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்மளை சுத்தி அந்த ஆரா இருக்கு. அந்த ஒரு ஒளிவட்டம் நமக்கும் இருக்கு. ஆனா ஏன் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெருசா தெரியுதுன்னா, they are that much positive. அதனாலதான் அந்த பாசிட்டிவிட்டி அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மளை சுத்தி அந்த ஆரா வந்து பாசிட்டிவ் திங்ஸே அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் திங்ஸும் அட்ராக்ட் பண்ணும். சோ கிளின்சிங் அவர் ஆரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல கண்டிப்பா அதான் சொல்லி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் சிட்டிங் நாங்க சொல்றதுல மேண்டேட்டரியா இருக்கிறது ஆரா கிளின்சிங். சோ ஆரா கிளின்சிங்க்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? மெடிடேஷன்? எஸ், மெடிடேஷன். தென் we give some therapies too. and நானுமே அந்த தெரபிஸ் எடுத்துப்பேன். பிகாஸ் எல்லார் லைஃப்லயும் சண்டை இதெல்லாம் இருக்கும், கோபம், கஷ்டங்கள் இருக்கும். we do meditation, visualization therapy இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தெரப்பி பாத் இருக்கு. அந்த பேத் அடிக்கடி பண்ணிக்கிறோம். சோ இந்த மாதிரி விஷயம் பண்றப்போ ஒரு கிளின்சிங் நமக்கே கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். சோ we can handle it அப்படிங்கிற ஒரு தனி கான்ஃபிடன்ஸ். So I'm doing like that. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே மேம். சோ நீங்க வந்து ஆரா கிளென்சிங் சொன்னீங்க, மெடிடேஷன் பண்றது சொன்னீங்க. சோ எல்லாருமே வந்து அத ஃபாலோ பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டே டு டே லைஃப்ல, ஆபீஸ்லயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், இல்ல நம்ம சொசைட்டில வண்டி ஓட்டிட்டு போகும்போதா இருக்கட்டும், சோ மத்தவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது நமக்கு இரிட்டேட் ஆகும், சோ நெகட்டிவா ஃபீல் ஆகும், கோவம் வரும். சோ இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளே காமா வச்சுக்கலாம். சோ நீங்களும் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீப்புளை வந்து இது பண்றீங்க. சோ அதுக்காக இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னது ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மேபி நீங்க சொன்ன மாதிரி இந்த புத்தர் இவங்க எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்றதுனாலதான் அவங்களோட மைண்ட்மே வந்து காமா இருக்குது. அந்த ஆறாவை வந்து ரொம்ப பாசிட்டிவாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம், என்னென்ன டெய்லி பிராக்டிசஸ் வந்து நம்ம பண்ணலாம் நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த்தை வச்சுக்கலாம், ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்காக? மெடிடேஷன் சொல்லிட்டீங்க, வேற சாப்பிடுறதுல என்ன பண்ணலாம்? ஓகே, ஆக்சுவலி என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கலாம்? சாரி, ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மைண்ட்ஃபுல்னஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஒவ்வொரு விஷயமும் மைண்ட்ஃபுல்லா பண்ணுவோமே. இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஆபீஸ்க்கு, வீட்ல இருந்து ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்க, எத்தனை பேரு கவனிச்சோம் ரோட்ல எத்தனை பூ இருந்துச்சுன்னு, எத்தனை செடி இருந்துச்சுன்னு, யாரையாவது பார்த்து சிரிச்சோமா? ஒரு குட்டி குழந்தை யாரும் ஸ்கூல் போயிருக்கோம், போச்சுல அப்பாட்ட அழுதுட்டு இருக்கோம், அதை பார்த்து ஏதாவது ரசிச்சோமா? அழகா அழுதே அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம அந்த ரசிக்கிறதெல்லாம் விட்டுட்டோம்? எஸ், தட்ஸ் த மெயின் திங். நம்ம எல்லாரும் ஒரு சொசைட்டில அப்படியே ஓடிட்டே இருக்கோம், ராட் ரேஸ் ஓடிட்டே இருக்கோம். ரொம்ப தூரம் ஓடுறோம், எங்க ஓடுறோம்னு தெரியல, ஆனா ஓடிட்டே இருக்கோம். ஆனா நான் ஓடுறது தப்பு கிடையாது, தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், தட்ஸ் குட். பட் கூடயே சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஓடுவோம். நம்ம பையில முன்னும் ஹாப்பியா இருக்கும்ல. எஸ், அந்த விஷயங்கள், அந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வரணும். சாப்பிட்றப்போமா அப்படிதான், தினமும் அம்மா சாப்பாடு கொடுக்குறப்போ ஒரு நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், தட் ஸ்மைல், அந்த ஒரு ப்ளூம் ஸ்மைல் வந்து அந்த டே நம்ம அம்மாவுக்கும் மாத்தும்.
அப்ப அம்மா நெக்ஸ்ட் டே சமைக்கச்சுல இன்னும் ஆசையா சமைப்பாங்க. தம்பி சொன்னானே, பாப்பா சொன்னாலே, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்களேன்னு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. சோ தட் இஸ் வை எல்லாரோட ஒர்க்கையும் ஒரு நேர்த்தியா செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ டூ மைண்ட்ஃபுல்னஸ். இந்த இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ட்ரை டூயிங் மைண்ட்ஃபுல்னஸ். ஓகே, மைண்ட்ஃபுல்லா வந்து சாப்பிடணும், மைண்ட்ஃபுல்லா வந்து சுத்தி சரௌண்டிங்ஸ் வந்து கேர் பண்ணணும். கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க மேம். அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க உங்களோட செஷன்ல வந்து டாக் தெரப்பின்னு சொல்றீங்க. சோ உங்களோட பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அண்ட் எஸ்பெஷலி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் வரதே வந்து நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ அதை பத்தி உங்களோட தாட்டிங்? எஸ், ஃபர்ஸ்ட் திங்மா ஆக்சுவலி நாங்க பேஷண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், we call them as clients. அவ்வளவுதான். பிகாஸ் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாதான் அவங்க பேஷண்ட் ஆவாங்க, மைண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாதான் அவங்க பேஷண்ட். மீதி நேரம் ஃபுல்லா they are clients. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்கா ஏதாவது சிம்டம் சொல்றாங்க, தூக்கமே வரலங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல வந்து we analyze them by நிறைய தெரப்பி வச்சிருக்கோம். டாக் தெரப்பி இருக்கு. இந்த மாதிரி தெரப்பி மூலயமா அவங்க அனலைஸ் பண்ணி வில் ஃபர்ஸ்ட் டயக்னைஸ் வெதர் தே ஆர் சைக்காலஜிஸ்ட் கிளையண்ட் ஆர் அ சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்க கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்துருவோம். சோ அது பொறுத்துதான் நாங்க எங்க சிட்டிங், நாங்க அடுத்தடுத்து சிட்டிங்ஸ் வரலாமா அப்படிங்கறத பார்ப்போம், இல்லைன்னா சைக்காட்ரிஸ்ட டேப்லெட்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் இங்க ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் we won't provide tablets கிடையாது, only therapy தான். பிகாஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ட் அவுட் என்விரான்மெண்ட்ல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. சோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயம் நாங்க ஒரு கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப் கொடுப்போம். அண்ட் we won't make them to do like this, இப்படிதான் பண்ணுங்க அப்படிதான் பண்ணுங்க டிசிஷனும் கொடுக்க மாட்டோம். we will enrich them to take their own decisions. இந்த ஒரு விஷயம் தான் கவுன்சிலிங்ல நடக்கும். அண்ட் there is a myth, எல்லாரும் சொல்ற மாதிரி கவுன்சிலிங் வந்தா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதுவும் எனக்கு வந்து எஜுகேட்டட் பீப்புள் கூட பயப்படுறாங்க. இப்போ நம்ம ஏதாவது கோவமா பேசிட்டோம், ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி டாக் தெரப்பி சொல்றீங்க இல்லையா, நம்ம கூட டே டு டே லைஃப்ல யாராவது நம்ம பேசுறது கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஏங்குறாங்க. சோ அதனால இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். ஹாஸ்பிட்டல் போகணும், சைக்காலஜிஸ்ட் போய் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்க அழகா சொன்னீங்க அது. சோ வியூவர்ஸ், நீங்களுமே இது பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் ப்ரொஃபஷனல் எல்லாம் போய் மீட் பண்ணுங்க. சோ அதனால எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. உங்களே நீங்க ஹீல் பண்ணிக்கோங்க. ஸோ மேம் வந்து சிவகாசியில ஸ்டெடிகோ அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அவங்களோட அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சிவகாசி சரௌண்டிங் பீப்புளா இருக்கிறீங்க, இல்ல எந்த ஊர்ல இருந்தாலும் மேம் கிட்ட வந்து பேசுங்க. ஸோ அவங்க பேசும்போதே உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இஷ்யூன்றதை விட நீங்க மனசு விட்டு பேசினாலே வந்து உங்களுக்கு உங்க மனசுல வந்து அப்படியே காத்து மாதிரி பறந்து போயிடும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட அட்ரஸ் வந்து ஆட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் மேம், இப்போ இவ்வளவு நேரம் பேசிருக்கோம் இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுல இருந்து ஆடியன்ஸ் வந்து ஐ மீன் கிளைண்ட் வந்து அனலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சோ நீங்க வந்து என்ன அனலைஸ் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட என்ன இன்டர்னலா என்ன நான் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அது சொல்லுங்க. சோ அது சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் ஓகே நீங்க இப்படிதான் அப்ரோச் பண்ணீங்க தெரியலையா இருக்கும். ஆக்சுவலி உமாட்ட மாத்திக்கணும்னா, உமா இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி, நிறைய விஷயம் பண்றாங்க. யுவர் அன் ஆர்கிடெக்ட், கரெக்டா நம்ம பேசினவரை, யுவர் அன் ஆர்கிடெக்ட், ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட், தென் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்கன்னு சொன்னீங்க, யூ ஆர் குட் அட் மாடலிங் அண்ட் ப்ராட்காஸ்ட் பண்றீங்க. ஸோ யூ ஹாவ் ஒரு பொண்ணுக்கு 10 கை இருந்தா எப்படி இருக்கும், லைக் தட். ஐ அட்மைர் யூ லைக் தட். அண்ட் யூ ஆர் டூயிங் யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி, அது ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஜஸ்ட் ஃபிக்ஸ் அ டைம், இந்த டைம் மட்டும்தான், இந்த டே, இந்த வீக்ல இந்த டே, இந்த டைம் மட்டும் தான் ஐ வில் டூ திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் பி மச் ஹேண்டில். எஸ், அத நம்ம என்ன சொல்லுவோம், பிளானிங் சொல்லுவோம்ல. எஸ், ப்ரையாரிட்டைஸ், இந்த டைம் இது மட்டும் தான் ப்ரையாரிட்டைசேஷன் அப்படி வச்சீங்கன்னா யூ கேன் ரன் ஈவன் மோர் ஃபாஸ்டர் அண்ட் ஃபர்தர் டு. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். ஏன்னா நானே நிறைய விஷயத்த இது பண்ணும்போது அது பண்ணவா அப்படிலாம் யோசிக்கணும். உங்ககிட்டயே வந்து செஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. எஸ், கரெக்ட். ஸோ அதனால கரெக்டா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டர்னலா வந்து ஒரு பீப்புளுக்குள்ள வந்து என்ன இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க என்ன
சொல்றாங்கன்றத வச்சு தெரிஞ்சுப்பீங்களா எப்படி மேம்? இல்ல ஆக்சுவலி வர கிளைண்ட்ஸ் வந்து நிறைய சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா படப்படன்னு இருக்குங்க, அது வந்து ஹார்ட் பால்பிட்டேஷன் சொல்லுவோம், திடீர்னு படப்படன்னு ஹார்ட் அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃபிளை ஓடுற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லுவாங்க. தென் வேற மூச்சே விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கம் வரல, பசியே இல்ல, இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸ். தூக்கம் வரல, பசி இல்ல, இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம கிளைண்ட்ஸ் அவங்கதான். நல்லா தூங்குனாலே மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும். பட் தூக்கம் வராது. ஏன் வராதுன்னா அன்வான்ட் தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும் மைண்ட்குள்ள. அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸை ஃபர்ஸ்ட் காம் பண்ணுவோம், ரிலாக்ஸ் பண்ணுவோம். வெண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் செட்டிங் இஸ் ரியலி அ வெண்ட் அவுட் தான். இப்படி ஒரு ரூம் அடைச்சு இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு கதவு திறந்தோம்னா நமக்கு அப்படியே ஹப்பான் இருக்கும் தெரியுமா. ஸோ தட் ஃபீல் வி வில் ப்ரொவைட் தட் ஃபீல் டியூரிங் கவுன்சிலிங் செஷன். ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் தே வில் பி ஓகே. அப்பவே அவங்களே வி யூஸ் டு மேக் தெம் திங்க். our probing will be there. நாங்க ஒவ்வொரு இதுக்கு ஒரு probe பண்ணுவோம். we used to probe and ask them. so அந்த probingலே we will make them to think, ஓ நம்மளே இந்த விஷயத்தை இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு திங்க் பண்ற அளவுக்கு we will give them probing. so அவங்க டிசிஷன்ஸ் அவங்களே மேக் பண்றதுக்கு நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒட்டா படிச்சவங்க கூட இதுக்கெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. எஸ், அது வந்து நம்ம பிரெயின்ல 3 பிரெயின் இருக்கு. இட் பிரெயின் இருக்கு, ஈகோ இருக்கு, சூப்பர் ஈகோ. இந்த 3 விஷயம் இருக்கு. சோ அந்த சூப்பர் ஈகோ வந்து நம்மள அக்செப்ட் பண்ண வைக்காது.